Welcome all students, viewers and respectable people to my channels. Right students and viewers, we are in 12th biogeology 4th lesson. 4th lesson name is Principles of Inheritance and Variation. So in Tamil, மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள். So in this lesson, today's lesson, I would like to teach about inheritance of Y-linked genes, karyotyping. Okay, karyotyping procedure also. Okay, come to the introductory part. So our important topic is 4.5.2 inheritance of Y-linked genes. Okay, so Y சார்ந்த மரபணுக்களின் மரபு கடத்தல் சரிங்களா. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் Y-linked genes. Okay, already we know something about X-linked inheritance, isn't it? ஸோ ஏற்கனவே உங்களுக்கு X-linked inheritance பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸ் சார்ந்த ஜீன்களில் டிஃபெக்ட் அதாவது அந்த எக்ஸ் ஜீன்ஸ் வந்து ரெசசிவாக மாறுனா ஸோ அதில் என்னென்ன டிசீஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த டிசீஸ் கிராண்ட்பா பேரண்ட்டுக்கிட்டேருந்து எப்படி கிராண்ட் சன்னுக்கு மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அது X-linked inheritance. ஸோ சேம் டைப் ஆஃப் கேரக்டர் ஆல்சோ சென்ட் த்ரூ எ Y-linked genes. ஓகே, ஸோ genes in non-homologous regions of the Y chromosome. சரிங்களா, ஜீன்ஸ் இன் நான் கோமோலாகஸ் ரீஜியன்ஸ் ஆஃப் த ஒய் குரோமோசோம். ஸோ ஒய் குரோமோசோமில் நான் கோமோலாகஸ் அதாவது ஒவ்வாத பகுதி, அதாவது அந்த நான் கோமோலாகஸ் ஏரியாவில் ஜீன்கள் வந்து வெவ்வேறு அமைப்பில் இருக்கும், வெவ்வேறு டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். சரிங்களா, 2 குரோமோசோம் ஒரே சைஸில் இல்லைன்னா சரிங்களா, 2 ஜீன்ஸ் ஒரே சைஸில் இல்லை, சாரி ஜீன் தான் சொல்லணும். சரிங்களா, 2 ஜீன் ஒரே சைஸில் இல்லை, ஒரே மாதிரி அமைப்பு இல்லைன்னா அது நான் ஹோமோலாகஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஹோமோலாகஸ்னால் ஜீன்கள் வந்து பேர எப்படி இருக்கும், ஒரே மாதிரி நீட்டாக இருக்கும், ஒரே மாதிரி ஒரே அளவில் இருக்கும். அண்ட் நான் ஹோமோலாகஸ்னால் ஸோ சைஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஓகே, ஸோ ஜீன்ஸ் இன் நான் ஹோமோலாகஸ் ரீஜன் ஆஃப் ஒய் குரோமோசோம். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஏரியா தட் மீன்ஸ் இன் ஒய் குரோமோசோமில் அந்த டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் இருக்கக்கூடிய இடம் இருக்குது, அதுக்கு நான் ஹோமோலாகஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஏரியா இன்ஹெரிட்டட் டைரக்ட்லி ஃப்ரம் மேல் டு மேல். சரிங்களா, ஒரு ஆண்லேருந்து இன்னொரு ஆளுக்கு அந்த மாதிரி நான் ஹோமோலாகஸ் ரீஜனில் கூடிய ஜீன்கள் கடத்தப்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ இன் ஹியூமன்ஸ் த ஒய்-லிங்க்டு ஆர் ஹோலண்ட்ரிக் ஜீன், ஒய்-linked otherwise called as ஹோலண்ட்ரிக் genes, Y genes otherwise called as ஹோலண்ட்ரிக் genes for hypertrichosis. Hypertrichosisனா excessive hair development. ஓகே, எக்ஸசிவ் ஹேர் டெவலப்மெண்ட் அண்ட் பின் ஆஃப் த இயர். சரிங்களா, எக்ஸசிவ் ஹேர் டெவலப்மெண்ட் அதிகப்படியான ரோமங்கள் அல்லது முடிகள் நம்மளுடைய பின்னான்னு சொல்லுமே இல்லையா, காதில் இருக்கக்கூடிய காது மடல், அந்த மடல் பகுதியில் அதிகப்படியான ரோமங்கள் இருக்கும். அதாவது அந்த முடி நிறைய இருக்குது, காதில் கொத்தா நிறையா இருக்குது. ஸோ திஸ் இஸ் Y-linked inheritance. ஓகே, ஸோ அது வந்து என்ன சொன்னால் ஹைப்பர் ட்ரைகோசிஸ் அப்படிம்போம். ஸோ Y-linked ஆர் ஹோலண்ட்ரிக் ஜீன்ஸ் ஃபார், ஸோ இந்த Y-linked அல்லது ஹோலண்ட்ரிக் ஜீன் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹைப்பர் ட்ரைகோசிஸ். ஹைப்பர்னு அதிகம், ட்ரைகோசிஸ்னால் ஹேர், எந்த இடத்துல இருக்கிற ஹேரு, ஸோ நம்மளுடைய பின்னாவில் காது மடலினுடைய அந்த மேல் பரப்பில் நிறைய கொத்தா ஹேர் இருக்குது. ஓகே, தட் இஸ் ஹைப்பர்னு அதிகம், ஹைப்பர் ட்ரைகோசிஸ். தட் மீன்ஸ் ப்ராக்கெட் என்ன கொடுத்துக்குது, எக்ஸசிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹேர், அதிகமான ரோமங்கள் எங்கே இருக்குது, ஆண் பின்னானா காது மடல். சரிங்களா, பின் ஆஃப் தி இயர், காதினுடைய காது மடல் பகுதியில் நிறைய இருக்குது இல்லைங்களா, அது வந்து Y-linked gene தான் ரெஸ்பான்சிபிள்ங்கிறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் டைரக்ட்லி ஃபாதர் டு சன், தந்தையிடம் வந்து மகனுக்கு நேரடியாக கடத்தப்படுகிறது. பிகாஸ் மேல்ஸ் இன்ஹெரிட் தி ஒய் குரோமோசோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒய் குரோமோசோமை டைரெக்டாக கொடுக்குறாங்க, ஏற்கனவே தெரியும். ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எக்ஸ் குரோமோசோம் இருக்குது, அதாவது ஃபீமேலில் எக்கில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கும், அதே மாதிரி மேலில் இருக்கக்கூடிய, ஏன்னா மேலில் 2 ஸ்பெர்ம்ஸ் இருக்குது, எக்ஸ் ஸ்பெர்ம்ஸ் ஒய் ஸ்பெர்ம். இப்போ இந்த எக்ஸ் ஸ்பெர்ம் வந்து என்ன பண்ணோம்னா ஸோ அந்த எக்கோட இணைஞ்சதுன்னா அப்போ ரெண்டுமே எக்ஸ், எக்கில் ஏற்கனவே எக்ஸ் தான் இருக்குது. ஸோ ஸ்பெர்மும் எக்ஸாக இருந்தால் ஸோ எக்ஸ் ஸ்பெர்ம், ஸோ எக்ஸ் எக் 2 இணையும் போது நம்மளுக்கு ஃபீமேல், அப்போ வந்து ஃபீமேலுக்கு கடத்தப்படாது. ஆனால் அதே எக்ஸு எக்கும் ஒய் ஸ்பெர்ம்ஸ், இப்போ 2வது வகை ஒரு ஸ்பெர்ம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒய் ஸ்பெர்ம், இந்த 2 இணைஞ்சதுன்னா ஸோ நம்மளுக்கு ஒய் டாமினேட் பண்ணுறதுனால மேல் சைல்டு ஃபார்ம் ஆகும், மேல் சன் கிடைக்கும். ஸோ அதில் அப்பா கிட்டக்கூட அந்த பஞ்சாக இருக்கக்கூடிய சரிங்களா அந்த எக்ஸசைஸ் கிடைக்க ஹேர் வந்து அந்த
சன்னுக்கு கடத்தப்படுங்கிறாங்க. ஓகே, பிகாஸ் மேல்ஸ் இன்ஹெரிட் த ஒய் குரோமோசோம். ஆண் என்ன பண்ணுறான், தாங்கிட்டு இருக்கிற ஒய் குரோமோசோமை ஃப்ரம் த ஃபாதர் டு அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க, அப்பா கிட்டேருந்து குழந்தைக்கு கொடுக்கப்படுகிறது. ஃபீமேல் இன்ஹெரிட்ஸ் ஒன்லி எக்ஸ் குரோமோசோம். ஸோ ஃபீமேலுக்கு வந்து எது மட்டும்தான் கடத்தப்படுது, எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் கடத்தப்படுகிறது. ஸோ ஏன்னா எப்பொழுதுமே ஒய் குரோமோசோம் தான் ஆண் தன்மை நிர்ணயிக்கும். ஓகே, ஸோ ஹியர் த ஃபீமேல் இன்ஹெரிட்ஸ் ஒன்லி எக்ஸ் குரோமோசோம் ஃப்ரம் த ஃபாதர், நாட் அஃபெக்டட். ஸோ ஆண்லேருந்து எக்ஸ் குரோமோசோம் மட்டும், எக்ஸ் விந்தணுவிலேருந்து எக்ஸ் குரோமோசோம் மட்டும், எக்ஸ் ஸ்பெர்ம்லேருந்து எக்ஸ் குரோமோசோம் மட்டும் ஃபீமேலுக்கு வழங்கப்படுகிறது. அப்போ எக்ஸ் குரோமோசோம் தான் அந்த எக்குக்குள்ளே போகுது. அப்போ போகும்போது இப்போ ரெண்டுமே எக்ஸுங்கிறனால ஸோ அந்த மேலில் இருக்கக்கூடிய அந்த ஹைப்பர் ட்ரைகோசிஸ் கேரக்டர் அங்கே போகிறதில்லை. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ஸ்டாப்டு இன் தி மேல். ஓகே, அப்போ ஃபீமேலில் மட்டும்தான் இந்த கேரக்டர் கடத்தப்படுறதுல நம்ம மேலில் கடத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் ஸ்கேரியோடைப்பிங். சரிங்களா, குரோமோசோம் தொகுப்பு வரைபடம்னு தமிழில் சொல்லுவோம். 4.6 கேரியோடைப்பிங், குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் என்கிறோம். ஸோ அங்கே இருக்குது கேரியோன்னா நியூக்ளியஸ், கேரியோ அப்படின்னா நியூக்ளியஸ், டைப்பிங்னா அப்போ கேரியோன்னா உட்கரு, அதாவது நியூக்ளியஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோமை தனியாக பிரித்து அந்த குரோமோசோமை லைனை அடுக்கி வைக்கிறது. அடுக்கி வச்சுட்டு ஃபோட்டோகிராஃபி எடுத்து அந்த ஃபோட்டோகிராஃபி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸோ கேரியோடைப்பின்னு சொல்கிறோம். சரிங்களா, கேரியோனா நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குரோமோசோமை தான் தனியாக பிரிக்கிறோம். சரிங்களா, ஸோ குரோமோசோமை தனித்தனியாக பிரிக்கிறோம். ஸோ பிரித்து அந்த ஒவ்வொரு குரோமோசோமை வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறோம். ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு அந்த ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபி தனித்தனியாக பிரிக்கணும். ஸோ ஒவ்வொரு குரோமோசோம் தனித்தனியாக வெட்டி தனியாக பிரித்து ரெண்டு கடைசியில் எந்தெந்த குரோமோசோம் வந்து ஈக்குவல் சைஸாக இருக்குது, ஒரே மாதிரி ஹோமோலாகஸாக இருக்குதுன்னு பார்த்து ஸோ அந்த கிடைச்ச ஒவ்வொரு குரோமோசோம் பேராக சரிங்களா ஒரு இணையாக நாம் அடுக்கி வச்சு ஃபோட்டோகிராஃபி எடுக்கிற அந்த டெக்னிக் பேர் தான் என்ன சொல்லுவோம், கேரியோடைப்பிங். இங்கே பாருங்கள் கேரியோடைப்பிங். ஸோ கேரியோடைப்பிங் இஸ் ஏ டெக்னிக், இது ஒரு வகையான தொழில்நுட்பம். ஸோ இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி த்ரோவிச் இது வழியாக என்ன பண்ணலான்னா கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம் இஸ் செப்பரேட்டட். 3 மார்க் கொஷின், கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம் இஸ் செப்பரேட்டட். சரிங்களா, ஸோ முழுமையான அனைத்து குரோமோசோம் எதுலேருந்து பிரிக்கிறோம், கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் எ செல். சரிங்களா, ஒரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து குரோமோசோம்களும் தனியாக பிரிக்கப்பட்டு ரெண்டாவது பிரிக்கப்பட்ட புண்ணு அந்த ஒவ்வொரு குரோமோசோமுடைய சைஸ் வாரியாக பிரிக்கப்பட்டு அந்த சைஸின் அடிப்படையில் அளவின் அடிப்படையில் ஒன்று இணையாக சேர்க்கப்படுகிறது. ஓகே, இதை கீபேட். ஸோ கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த செல். செல்லுகளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து குரோமோசோம்களும் செட்டாக இருக்கக்கூடிய சரிங்களா அந்த ஒரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம் வெளியே பிரித்து எடுக்கிறோம். அந்த குரோமோசோம்ஸை அரேஞ்ச்டு இன் பேர்ஸ். கடைசியில் அந்த கிடைச்ச குரோமோசோமெல்லாம் பேராக இணையாக ரெண்டாக அடுக்கணும். அதாவது அடுக்குனா ரெண்டு ஒரே சைஸில் இருக்கணும். 2 குரோமோசோமை ஒரு பேராக வைக்கிறோம். சரிங்களா, 2 திருமண ஜோடி நிறுத்தினா 2 ஒரே ஹைட், ஒரே மாதிரி வெயிட்டு, ஒரே மாதிரி ஃபேஸ்ட், அதாவது கலர் இருக்கணும். சரிங்களா, அது பேர். அதே மாதிரி குரோமோசோம் அடுக்குனாலும் 2 குரோமோசோம் ஒரே சைஸில் இருக்கணும். சரிங்களா, அந்த மாதிரி பேர் எடுக்கிறோம். ஓகே, குரோமோசோம்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் பேர். சரிங்களா, ஸோ நம்ம இணையாக அடிக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்ணுறோம், இடியோகிராம். ஸோ இடியோகிராம்னா குரோமோசோம் தொகுப்பு, குரோமோசோமை தனியாக பிரித்து வரிசையாக அடுக்கி அதை வந்து படம் பிடிச்சு ஃபோட்டோகிராஃபாக காட்டுற டெக்னிக் பேர் என்ன, இடியோகிராம். ஸோ இது ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம். இடியோகிராம் ரெஃபர்ஸ் டு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த குரோமோசோம். டயக்ராமேட்டிக் வரைபடம் மூலம் அல்லது வரைபடம் மூலமாக ஃபோட்டோகிராஃப் மூலயமாகவோ அந்த குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சரை பேர் அடுக்கி வச்சு விளக்குறதுக்கு பேர் என்ன, இடியோகிராம். 3 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேரியோடைப். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேரியோடைப். சரிங்களா, ஸோ குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் தயாரிக்கும் முறை. ப்ரிப்பரேஷனாக தயாரித்தல், கேரியோடைப்னா குரோமோசோம் தொகுப்பு வரைபடம். குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் தயாரிக்கும் முறை. இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. சரிங்களா, ஜியோ அண்ட் லிவன். சரிங்களா, ஜியோ அண்ட் லிவன் 1960 டெஸ்கிரிப்டு. இவங்க ரெண்டு சயின்டிஸ்ட்டுமே ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. டெஸ்கிரிப்ட்னா விளக்கம் கொடுத்தல். என்ன விளக்கம்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் மெத்தட் ஆஃப் கல்ச்சரிங் லிம்போசைட். சரிங்களா, மிக எளிமையான முறையில் லிம்போசைட்டை எப்படி கல்ச்சர் பண்ணுறது. லிம்போசைட் ஆல்ரெடி ஸோ லிம்போசைட் ஃபவுண்ட் இன் அவர் பிளட். ஸோ த மேஜர் ரோல் ஆஃப் லிம்போசைட் இஸ் kill the microorganism. Particularly lymphocytes are 2 types, B lymphocyte, T lymphocyte. So B lymphocyte carried out humoral immunity or antibody mediated immunity, as well as T lymphocyte carried out
cell-mediated immunity. So cell-mediated immunity is nothing but actually T cell. T cell or T lymphocyte kill the bacteria and kill the virus infected cell and cancer cell. சரிங்களா, நம்ம உடம்புல வைரஸையும் வைரஸால் பாதிப்படைந்த கேன்சர் செல்லையும் அழிக்கக்கூடியது டி லிம்போசைட். அப்போ நம்மளுக்கு இது வேணும். பி லிம்போசைட்டோடைய ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பி லிம்போசைட் போன் மேரோ லிம்போசைட். பி லிம்போசைட்டோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம உடம்புல பாக்டீரியா, ரெண்டாவது இந்த மாதிரி நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு இல்லைங்களா, ஓரளவுக்கு சற்று அளவில் தெளிவாக இருக்கக்கூடிய வைரஸை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா கெமிக்கல்ஸு அந்த பேட்டரி இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணக்கூடியது ஸோ பி லிம்போசைட். சரிங்களா, ஸோ இந்த ரெண்டையும் ஒன்று சேர்த்து காமனாக பி லிம்போசைட் காமனாக லிம்போசைட்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி லேபில் வளர்க்குறது அப்படிங்கிற பற்றி சொல்கிறாங்க ரெண்டு பேர். இதை பற்றி விளக்கம் கொடுக்குறேன். பி லிம்போசைட்டையும் டி லிம்போசைட்டையும் பொதுவாக லிம்போசைட்னு காமனாக சொல்லுவோம். இதை கல்ச்சர் மீடியத்தில் வளர்க்குறது. சரிங்களா, நாம் ஒரு கல்ச்சர் மீடியத்துக்கு கொண்டுட்டு போகிறோம், வளர்ப்பு ஊடகத்துக்கு எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்குள்ளே லிம்போசைட் குரூ ஆகிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை அந்த நியூட்ரிட்டிவ், சரிங்களா, சத்தான போட்டு உள்ளே போட்டு கலக்கிறோம். ரெண்டாவது வீ கேன் புட் ஏ லிம்போசைட் இன்சைடு தான் கல்ச்சர் மீடியம் உள்ளே வச்சுட்டோம். ஸோ அந்த கல்ச்சர் மீடியத்தில் எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற பற்றி விளக்கம் யார் கொடுக்குறா, ஜியோ டெலிவன் கொடுக்குறாங்க. ஸோ ஹியர் mitosis induced followed by addition of colchicine to arrest the cell division at metaphase stage. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஸோ அந்த கல்ச்சர் மீடியத்தில் we can introduce a லிம்போசைட் into the கல்ச்சர் மீடியம். ஓகே, ஸோ தென் கல்ச்சர் மீடியத்துக்குள்ள டி லிம்போசைட்டை வச்சுட்டோம். நம்ம பிளட்லேருந்து எடுத்து டி லிம்போசைட்டை உள்ளே வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறோம்னா, சரிங்களா, அந்த கல்ச்சர் மீடியத்துக்குள்ள மைட்டாசிஸ் செல் டிவிஷன் ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த டி லிம்போசைட்டை தூண்டணும், ஸ்டிமுலேட் பண்ணால் ஸோ அந்த டி லிம்போசைட் அண்டர்கோ மைட்டாட்டிக் டிவிஷன். ஸோ அந்த மைட்டாட்டிக் டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஸோ அடுத்தடுத்த ப்ராசஸை செய்யும் டி லிம்போசைட்டு. ஸோ அப்படி செஞ்சுட்டு வரும்போது அந்த மைட்டாசிஸில் ஒரு ஸ்டேஜ் மெட்டாஃபேஸ்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. மைட்டாசிஸ் செல் டிவிஷனில் ஒரு ஸ்டேஜ், ஒரு பர்டிகுலர் நிலையோட பேர் மெட்டாஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நாம் என்ன பண்ணணும், அந்த லிம்போசைட்டுடைய செல் டிவிஷனை கம்முன்னு விட்டுறணும். இங்கே பாருங்கள், ஸோ அப்படி விட்டுட்டோம். இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, அந்த மைட்டாசிஸ் செல் டிவிஷனை யூஸ் பண்ணிவிட்டு அந்த லிம்போசைட் கண்டினியூ என்ன பண்ணும், செல் டிவிஷனை கண்டினியூ பண்ணும் மைட்டாசிஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அப்போ மைட்டாசிஸனுடைய ஒரு ஸ்டேஜ் மெட்டாஃபேஸ். ஸோ அந்த செல் டிவிஷன் லிம்போசைட் செல் டிவிஷன் ஆகிட்டு மெட்டாஃபேஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை ரீச் பண்ணும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம டக்குன்னு அந்த ஸ்டேஜுக்கு சற்று முன்னாடியோ இல்லை அந்த ஸ்டேஜ் வரும்போது we can introduce a or we can add a colchicine chemical substance. ஸோ கோல்கசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸை அந்த கல்ச்சர் மீடியத்துக்குள்ளே போட்டுறணும். பர்டிகுலராக மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் லிம்போசைட் மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ், அதாவது மைட்டாசிஸினுடைய ஒரு இடைப்பட்ட நிலை மெட்டாஃபேஸ். அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், அந்த லிம்போசைட்டினுடைய அந்த செல் டிவிஷனை தடுக்கிறதுக்கு கோல்சசின் போட்டோம். ஸோ கோல்சசின் போட்ட உடனே ஸோ அந்த மைட்டாட்டிக் டிவிஷன், அதாவது மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் செல் டிவிஷன் ஸ்டாப் ஆகிரும். சரிங்களா, அந்த ஸ்டேஜில் ஏன் ஸ்டாப் பண்ணோம்னா, டியூரிங் அட் த டைம் இன் மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ் த குரோமோசோம்ஸ் ஆர் வெல் கிளியர் அண்ட் விசிபிள். ஸோ அந்த ஸ்டேஜில் குரோமோசோமில் எப்படி இருக்கும், நல்லா கிளியராக விசிபிளாக இருக்கும். ஓகே, ஸோ பாருங்கள் அதான் இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ மைட்டாசிஸ் இன்டியூஸ்டு, ஃபஸ்ட் மைட்டாசிஸை பயன்படுத்தி லிம்போசைட்டை இன்டியூஸ் பண்ணுறோம். ஸோ இன்டியூஸ் பண்ணிவிட்டு ஃபாலோட் பை அடிஷனை சேர்த்துல எதை சேர்க்குறேன், கோல்சசின் அப்படிங்கிற கெமிக்கலை சேர்க்குறோம். ஸோ அதை சேர்த்தோம்னா என்ன பண்ணோம்னா டு அரெஸ்ட் செல் டிவிஷன். சரிங்களா, எதோட செல் டிவிஷனை, லிம்போசைட்டுடைய செல் டிவிஷனை அரெஸ்ட் தடுக்கிறது. எந்த ஸ்டேஜில் தடுக்கும், சரிங்களா, அட் மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ். ஸோ மைட்டாசிஸில் மெட்டாஃபேஸ் அப்படிங்கிற அந்த மிடில் ஸ்டேஜில் அந்த லிம்போசைட்டினுடைய செல் டிவிஷனை தடுத்துரும். நெக்ஸ்ட் சூட்டபிள், சரிங்களா, அண்ட் தி சூட்டபிள் ஸ்ப்ரெட் ஆஃப் மெட்டாஃபேஸ் குரோமோசோம் இஸ் ஃபோட்டோகிராஃபர். கடைசியில் என்ன பண்ணுறோம்னா, அந்த மெட்டாஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த விசிபிளாக இருக்கக்கூடிய, சரிங்களா, கிளியராக இருக்கக்கூடிய குரோமோசோம் பூரா வெளியெடுத்து படம் பிடிக்கிறோம். ஓகே, ஃபைனலி சூட்டபிள் ஸ்ப்ரெட் ஆஃப் மெட்டாஃபேஸ். சரிங்களா, அந்த மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் இருக்கிற குரோமோசோம் ஸ்ப்ரெட்டு, சரிங்களா, ஸ்ப்ரெட்னா அப்படியே
பரப்பி வைக்கிறது. ஸ்ப்ரெட் ஆஃப் த மெட்டாஃபேஸ் குரோமோசோம் இஸ் ஃபோட்டோகிராஃப். ஓகே, ஸோ ஃபைனலி த இண்டிவிஜுவல் குரோமோசோம்ஸ் கட் ஆஃப். கடைசியில் ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு குரோமோசோமும் தனித்தனியாக அந்த ஃபோட்டோகிராஃபை கட் பண்ணி எடுத்து வைக்கணும். ஓகே, ஃபைனலி இண்டிவிஜுவல் தனித்தனியாக குரோமோசோம்ஸ் ஆர் கட் ஆஃப். ஒவ்வொரு தனித்தனியாக குரோமோசோம் கட் பண்ணுறோம், துண்டு துண்டாக பிரித்து எடுக்கிறோம். எதுலேருந்து பிரிக்கிறேன்? ஃப்ரம் த ஃபோட்டோகிராஃப்லேருந்து தனித்தனியாக ஒவ்வொரு குரோமோசோம் வெட்டி எடுக்கிறோம். ஃபைனலி அரேஞ்ச்டு இன் ஆர்டர்லி ஃபேஷன் இன் ஹோமோலாகஸ் பேர். ஸோ கடைசியில் என்ன பண்ணால் ஆர்டராக வரிசையாக அந்த குரோமோசோம் வரிசையாக ஹோமோலாகஸ்னால் குரோமோசோமுடைய சைஸ் ஷேப்பில் ஒரே லெங்க்த்தில் இருக்கணும், ஒரே சைஸாக இருக்கணும். அது பின்னாடி காட்டுறேன். ஸோ அந்த ஒரே மாதிரி வடிவத்தில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணணும், ரெண்டு ஒரே மாதிரி சைஸ் இருக்கிறதா, ரெண்டு குரோமோசோம் சேம் சைஸில் இருக்கணும், எந்த சேஞ்சஸ் கூடாது. அந்த மாதிரி பேர் அது வந்து ஹோமோலாகஸ் பேர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சைஸில் இருக்கக்கூடிய குரோமோசோம் எடுத்து ஆர்டராக ரெண்டாக எடுக்கணும். பேர் 3 இல்லை, ரெண்டாக அப்படியே அடிக்கிட்டே வரணும். கிட்டத்தட்ட 7 தொகுதி அப்படி பிரியும். ஸோ அரேஞ்ச் இன் ஆர்டர்லி ஃபேஷன் ஹோமோலாகஸ் பேர். ஓகே, ஸோ திஸ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் கால் கேரியோடைப். இதை தான் குரோமோசோம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் என்ன? குரோமோசோம் பண்ணுறோம். ஸோ குரோமோசோம் பேண்டிங் பெர்மிட்ஸ் ஸ்ட்ரக்சரல் டெஃபினிஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் குரோமோசோம். ஸோ அந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய அந்த பேண்டிங், அந்த பட்டைகள்னு சொல்லுவோம். அந்த பட்டைகள் என்ன பண்ணு? பெர்மிட் ஸ்ட்ரக்சரல் டெஃபினிஷன், அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணுங்கிற விளக்கம். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் குரோமோசோமுடைய அந்த மாறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு விளக்கம் கொடுக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் கேரியோடைப்பிங். சரிங்களா? அப்ளிகேஷன் ஆஃப் கேரியோடைப்பிங் அப்படின்னா, ஸோ இந்த குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் தயாரிக்கிறதுனால என்ன நன்மைகள், என்ன மெரிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன். மேலா ஃபீமேலான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேல் குழந்தை இருக்கா இல்லை ஃபீமேல் பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஜெண்டர்னால் பாலினம், ஆண்பாலா பெண்பாலா ஐடென்டிஃபிகேஷனாக கண்டறிதல். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இட் இஸ் யூஸ் டு டிடெக்ட். இதை பயன்படுத்தி நம்ம எதை கண்டறியலைன்னா, இட் இஸ் யூஸ் டு டிடெக்ட் குரோமோசோமல் அபரேஷன், குரோமோசோம்கள் பிறழ்ச்சிகள். சரிங்களா? குரோமோசோம் செல் டிவிஷன் அப்போ சில கோளாறுகள் ஏற்படுது. என்னென்ன கோளாறுகள் குரோமோசோமில் ஏற்படும்னா, டெலிஷன், குரோமோசோமுடைய ஒரு பகுதி காணாமல் போயிடுது, அழிந்து போதல். டூப்ளிகேஷன், குரோமோசோமுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியினோட எண்ணிக்கை கூட இரட்டிப்பாகும். ஒரு குறிப்பிட்ட பகுதி தேவையில்லை, அது 2 பகுதியாக மாறும். அதுக்கடுத்து டிரான்ஸ்லொகேஷன், இடம் மாறி அமைதல். ஒரு இடத்துல இருக்க வேண்டிய குரோமோசோம் இன்னொரு இடத்துக்கு மாறி போயிடும். நான் டிஸ்டங்ஷன். சரிங்களா? ஜங்ஷன், நான் டிஸ்டங்ஷன்னா இப்போ 2 குரோமோசோம் அந்த குரோமாட்டிட் இணையும், கிராசிங் ஓவர் நடக்கும். கிராசிங் ஓவர் முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த குரோமோசோமில் ஜீன்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அதுக்கு பின்னாடி அந்த குரோமோசோம் 2 தனியாக பிரிஞ்சிடணும். சரிங்களா? 2 குரோமோசோம் என்ன பண்ணணும்? தனியாக பிரிஞ்சிடணும், இங்கே பிரியாது. அப்படியே அந்த இணைஞ்சது என்ன பண்ணும்? அப்படியே இணைஞ்ச மாதிரி இருக்கும். திஸ் இஸ் கால்ட் நான் டிஸ்டங்ஷன் ஆஃப் குரோமோசோம்கள் குரோமோசோம் சோடிகள் அல்லது இணைகள் பிரியாமை, இதெல்லாம் நடக்கிறக்க இதெல்லாம் கண்டறியலாம். அதுக்கடுத்தது இட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை தி அப்நார்மலிட்டிஸ் ஆஃப் த குரோமோசோம் அன்யூப்ளாய்டி. ஸோ குரோமோசோமில் ஏதாவது அன்யூப்ளாய்டி அப்படிங்கிற அந்த பன்மையத்தன்மை உருவாயிருக்கா, இந்த மாதிரி பிரச்சனை உருவாயிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கடுத்தது இட் இஸ் ஆல்சோ யூஸ் இன் ப்ரிடிக்டிங் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஸ்பீசியஸ். சரிங்களா? சிற்றினங்களுக்கு இடையே உள்ள பரிணாம தொடர்புகள். இப்போ குரங்குக்கும் மனிதனுக்கும், மங்கிக்கும் சரிங்களா, ஹியூமன் பீயிங்ஸ்குள்ளே இடையில கூடிய இந்த பரிணாம தொடர்புகள், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் டிசீசஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் கேன் பி டிடெக்டட் பை சரிங்களா, மனிதனில் ஜெனட்டிக் டிசீஸ், மரபியல் நோய்கள், மரபியல் குறைபாடுகளை கண்டறியலாம் இதை பயன்படுத்தி. சரிங்களா? ஸோ திஸ் 5 ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் அப்ளிகேஷன் ஆஃப் கேரியோடைப்பிங். ஓகே, ஸோ ஹியூமன் கேரியோடைப் இங்கே பாருங்கள். ஹியூமன் கேரியோடைப் மனித குரோமோசோம் தொகுப்பு வரைபடம். ஸோ டிபெண்டிங் அப்பான் த பொசிஷன் ஆஃப் த சென்ட்ரோமியர். சரிங்களா? ஒரு குரோமோசோமில் சென்ட்ரோமியர் எந்த இடத்துல இருக்குது, சென்ட்ரோமியர், அந்த சென்ட்ரோமியருக்கு 2 பக்கம் இருக்கக்கூடிய அந்த குரோமாட்டிட். சரிங்களா? குரோமாட்டிட், கரம்னு சொல்லுவோம், குரோமாட்டிட், இதெல்லாம் எங்கேங்கிறத வச்சு குரோமோசோம் பிரிச்சிருக்காங்க. ஸோ டிபெண்டிங் அப்பான் த பொசிஷன் ஆஃப் த சென்ட்ரோமியர், ஸோ ரிலேட்டிவ் லெங்த் ஆஃப் த 2 ஆர்ம்ஸ், தட் மீன்ஸ் குரோமாட்டினுடைய லெங்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பயன்படுத்தி ஹியூமன் குரோமோசோம்ஸ் ஆர் 3 டைப்ஸ், 3 பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டாசென்ட்ரிக். மெட்டா மீன்ஸ் சென்டர்னு அர்த்தம். லிசன், திஸ் இஸ் சென்ட்ரோமியர். ஓகே, ஸோ திஸ் இஸ் குரோமாட்டிட், தட் மீன்ஸ் ஆர்ம். சரிங்களா? ஸோ தட் இஸ் வாட் ஆர்ம். ஸோ
இந்த ரெண்டு ஆர்ம்ஸுமே சேம் சைஸாக இருக்குது. இது 5 சென்டிமீட்டர்னா இதுவும் 5 சென்டிமீட்டராக இருக்குது. ஸோ ரெண்டு ஈக்குவல் சைஸ். ஆர்ம்ஸ் ரெண்டும் எப்படி இருக்குது? ஈக்குவல் சைஸில் இருக்குது. அதே சமயத்தில் சென்ட்ரோமியர் எங்கே இருக்குது? சென்ட்ரல் இருக்குது இல்லைங்களா? இது சென்ட்ரோமியர், இது வந்து சென்ட்ரோமியர். இது என்னது? குரோமாட்டிட்னு சொல்லுவோம். குரோமாட்டிட். சென்ட்ரோமியர் சென்டர்ஸ். மெட்டா அப்படின்னா மெட்டா அப்படிங்கிற டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாலே சென்ட்ரோமியர் சென்ட்ரல் இருக்கும். ஸோ அதே மாதிரி மெட்டா சென்ட்ரிக் அப்படின்னா அந்த சென்ட்ரிக் அப்படிங்கிற சென்ட்ரோமியர் சென்ட்ரல் இருக்கும். இந்த குரோமாட்டிட், இந்த ரெண்டு குரோமாட்டிட் ஈக்குவல் சைஸாக இருந்தால் மெட்டாசென்ட்ரிக். ஓகே, நெக்ஸ்ட் சப் மெட்டாசென்ட்ரிக். ஸோ சென்ட்ரோமியர் வந்து சென்ட்ரல் இருக்கும். இதில் ஒரு குரோமாட்டிட் லெங்க்த்தாக இருக்கும், இன்னொரு ஆர்ம் வந்து ஸ்மால் சைஸாக இருக்குது. இந்த ஆர்ம்ஸ் வந்து ஸ்மாலர் சைஸ், இது வந்து லாங்கர் சைஸ். இந்த மாதிரி சென்ட்ரோமியர் ஃபவுண்ட் இன் சென்டர், பட் ஆர்ம்ஸ் போத் குரோமாட்டிட்ஸ் ஆர் அன்ஈக்குவல் இன் சைஸ், சரி அளவில் இல்லை. இதை வந்து சப் மெட்டாசென்ட்ரிக்னு சொல்லுவோம். மூணாவது அக்ரோசென்ட்ரிக். அக்ரோசென்ட்ரிக் அப்படின்னா சென்ட்ரோமியர் இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன இருக்கும்? குரோமோசோம் ரெண்டு, அந்த குரோமாட்டிட் ரெண்டு கீழே வந்துடும். அக்ரோசென்ட்ரிக். ஓகே, ஸோ ஃபைனலி த ஃபோட்டோகிராஃப் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் ஆர்டர். ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபை எடுத்து குரோமோசோம் வரிசையாக லெங்க்த் வைஸாக அடுக்கிட்டு வந்து என்ன பண்ணுறோம்? டிசெண்டிங் கீழே இறங்க வரிசையில் வந்தீங்கன்னா ஸோ A to Z வரைக்கும் வரும். ஏலேருந்து G வரைக்கும் 7 குரூப்பாக பிரிச்சுருக்காங்க. ஸோ அந்த படத்தை இங்கே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் புரியும். See that picture. So this is first pair, this is second pair, this is third pair. Okay, so are understood? So first pair, second pair, third pair. இப்போ ஃபர்ஸ்ட் பேரை அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேரில் ரெண்டு குரோமோசோம், இந்த குரோமோசோம் இந்த குரோமோசோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேரில் இந்த குரோமோசோம் இந்த குரோமோசோம், ரெண்டு குரோமோசோமை பேர்னு சொல்லுவோம். ரெண்டு குரோமோசோம் பேர். இப்போ இந்த குரோமோசோமும் இந்த குரோமோசோம் ரெண்டுமே என்ன சைஸ் இருக்குது? ரெண்டுமே எப்படி இருக்குது? ஈக்குவலான சைஸில் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலான சைஸில் இருக்குது. அதேமாதிரி இந்த ரெண்டும் ஈக்குவலான சைஸில் இருக்குது, இதுவும். ஸோ இந்த ரெண்டும் எப்படி ஈக்குவல் சைஸில் இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ ஒரு பேராக வைக்கிறோம்னா ரெண்டு குரோமோசோமை பேர் அப்படின்னு வைக்கிறனால பேர் ரெண்டுமே ஹோமோலாகஸாக தான் இருக்கணும். ஹோமோலாகஸ் அப்படின்னா ஒரே சைஸில் இருக்கணும். லெங்க்த்தில் எந்த வேரியேஷன் இருக்கக்கூடாது, சைஸ்லேயும் வேரியேஷன் இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேர், செகண்ட் பேர், தேர்டு பேர், இந்த மூணையும் கொண்டுட்டு வந்து ஏ அப்படிங்கிற குரூப்பில் வச்சுட்டோம். அதுக்கடுத்து பி குரூப் பாருங்க. பி குரூப்பில் ஸோ இந்த ரெண்டு ஈக்குவல் சைஸ் இருக்கக்கூடிய இந்த ஃபோர்த்து பேரும் ஃபிஃப்த்து பேர், இந்த பேர் அப்படின்னு ஈக்குவல்ஸ், இந்த பேரை வச்சுட்டோம். அதுக்கடுத்தது ஏபி முடிஞ்சுதா? சியில் பாருங்கள். சியில் 6th பேர், 7th பேர், 8th பேர், 9th பேர், 10th, 11th, 12th. ஸோ இந்த 7 பேரையும் கொண்டுட்டு வந்து சி அப்படிங்கிற குரூப்பில் வச்சுட்டோம். ஸோ இதில் குரோமோசோம் எல்லாமே ஈக்குவல் சைஸாக இருக்குது. இந்த 7th பேர் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும், 8th பேர் ஈக்குவலாக இருக்கும். ஸோ 9th, 10th, 11th, 12th எல்லா பேரும் ஈக்குவல் சைஸாக இருக்கும். ஸோ இந்த 7 பேரையும் கொண்டுட்டு வந்து சி அப்படிங்கிற இதில் வச்சுட்டோம். சிங்கிற இந்த குரூப்பில் வச்சுட்டோம். இப்போ 3 குரூப் முடிச்சா 4வது குரூப் பாருங்க. 4வது குரூப் டியில் 13th பேர், 14th பேர், 15th பேர் இருக்குது, சரிங்களா? 13வது ஜோடி, 14வது ஜோடி, 15வது ஜோடி, இது வந்து டி குரூப்பில் இருக்குது. அதுக்கடுத்து இ குரூப் பாருங்க. இ குரூப்பில் 16வது ஜோடி, 17வது ஜோடி, 18வது ஜோடி, 16th பேர், 17th பேர், 18th பேர் இ குரூப்பில் வச்சுட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து என்னக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்பில் பார்த்தீங்கன்னா 19th, 20th ரெண்டு பேர் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜி இதில் பார்த்தீங்கன்னா 21, 22. அதுக்கடுத்தது இது வந்து மேல், இது மேலினுடைய கேரக்டர். மேலில் XY 2 இருக்கும். இதே ஃபீமேலாக இருந்தால் இதே மாதிரி இன்னொரு எக்ஸ் இங்கே வந்திருக்கும். இந்த ஒய் இருக்காது, இது போல் எக்ஸ் வந்துடும். புரிஞ்சுங்களா? ஸோ திஸ் diagram is very important for karyotyping. Definitely you should draw the diagram to relevant question. So thank you, keep watching, don't skip the video.